ஆக்சுவலாக வந்து ரோபோ சங்கர் மாதிரி ஒரு நல்ல ஆத்மாவை பார்க்க முடியாது. நிறைய உதவிகள் நிறைய பேர் பண்ணியிருக்காரு. அந்த உதவிகளில் பாலாஜிக்கும் பங்கு இருக்குது. எனக்கும் அவர் உதவி இருக்காரு. அவர் உடம்பு சரியில்லைன்னு ஃபஸ்ட்டு வருத்தப்பட்ட ஒரு 4 பேர், மகேஷ் அவர்கள், அப்புறம் நம்ம ராமர், அப்புறம் வந்து மதுரை முத்தனை, நாங்கள்லாம் தான் இது பண்ணி அப்புறம் நக்கீரன் கோபால் சார்கிட்ட சொன்னோம் இந்த மாதிரி இருக்குது உடம்பு சரியான. அப்புறம் போனார், ரெக்கவரி ஆனார், நல்லபடியாக வந்தார், எல்லாம் பண்ணார். பட்டு வந்துட்டு இப்போ பிஸியாகி மறுபடியும் டேக் ஆஃப் ஆகும்போது சட்டனாக எனக்கே நியூஸ் கேட்டு இது வந்து ஃபால்ஸாக கூட இருக்கலாமே அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அது நேற்று நைட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க. இது மாதிரின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு நம்ம வடிவேலு பாலாஜி சார் இறந்து ஒரு 10 இயர்ஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். 10-8 இயர்ஸ் ஆகிருக்கும். அதுவே நம்மளால் மறக்க முடியல. இப்போ ரோபோ சங்கர் சார் கண்டிப்பாக இன்னொரு 10 வருஷத்துக்கு மறக்கவே முடியாது. நல்லா அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நிலைமைக்கு வந்தாருன்றதை நிறையா வாட்டி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி அவர் உருவம் அவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஒரு குழந்தை மாதிரி. இன்னொன்று என்னென்னா, யார் வந்தாலும் சரி, அவர் வீட்டுக்கு வந்தாலும் சரி, இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் சரி, அங்கே ப்ரொடக்ஷனில் சாப்பாடை விட இவர் வீட்டிலேருந்து வர சாப்பாடை தான் நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். அந்த விதத்தில் ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஒரு நடிகராக வந்து நடித்து கொண்டு இருக்கும்போதே வந்து மயக்கமடைஞ்சு போயிட்டார். இப்போ அதை பற்றி ஒரு நடிகருக்காக அதுதான் பெரிய லக்குன்றது. என்னென்னா, சில பேரெல்லாம் சொல்லுவாங்க, நான் நடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே இதாயிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த விஷயத்தில் ரோபோ சங்கர் சார் ஸ்பாட்லேயே நடிச்சிட்டு இருக்கும்போதே மயக்க அடிச்சு விழுந்திருக்காரு. அப்போ பாருங்கள், அந்த கலைத்தாய் வந்து எந்த அளவுக்கு டெடிக்கேட்டாக இருந்திருக்காரு, அவர் எல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. பட் என்னென்னா, எங்கள் டீம்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் இல்லை அப்படின்னும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. 2 பேருமே ஒரு பெரிய லெஜண்ட் தான். வடிவேலு பாலாஜி சாராக இருக்கட்டும், இவர் ரோபோ சங்கர் சாராக இருக்கட்டும், 2 பேருமே ஒரு பெரிய லெஜண்ட். 2 பேருமே இழப்பு வந்து திரையுலகம் மட்டும் எல்லா வீட்லேயும் இது ஒரு பெரிய துக்கத்தை ஏற்படுத்து. நான் பேச நிலைமையில் இல்லைங்க. அவரோட அப்படி பழகிட்டு என்னால் பேச முடியல. தயவு பண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மரணம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு சுதந்திரமாக நான் நினைப்பேன். அது ஒரு ஆரோக்கியமான மரணமாக இருக்கணும். வயசாகி வாழ்ந்து ஒரு 80 வயசு 90 வயசில். ஆனால் இந்த மாதிரி 46 வயசில் இறக்குறது, அதுவும் கலைத்துறையில் மிகப்பெரிய ஒரு நல்ல இடத்துல இருந்துட்டு ஒரு நல்ல குடும்பமாக இருந்து உலகத் தமிழர்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கலைஞனாக இருந்து அதுவும் சின்ன வயசில் இறந்தது, இது விபத்துக்கு சமமாக தான் இருக்குது. ஆனால் விபத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு விட இது அவர் தான் காரணம். இந்த இடத்துல நான் என்னை திட்டினாலும் பரவாயில்ல. ஏன்னா ஒட்டுமொத்த உடம்பையும் கெடுத்துக்கிட்டு அந்த குடி எவ்வளவோ சொன்னோம் நாங்கள், அந்த குடும்பமும் சொன்னோம். இப்போ இதை ஏன் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, பார்க்குற மக்கள், இந்த குடிக்கு அடிமையாக இருக்கிறவங்க, தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். உங்கள் உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்க. நீங்கள் செத்தா அது உங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, உங்கள் குடும்பத்தையும் பாதிக்குது. இன்றைக்கி இந்த குடும்பம் தனி மரமாக நிற்குது. இந்திரஜா வந்து என்ன நாளை கழிச்சு அந்த பையனுக்கு மொட்டை எடுத்து காது குத்துறாங்க. நாளை கழிச்சு போய் பார்க்குறேன், காது குத்து கூப்பிட்டேன், கருமாதிக்கு வந்து நிற்கிறேன் என்னன்னு கேட்குறா, அப்பா எழுப்புனேன்னு கேட்குறா. எப்படி எழுப்ப முடியும்? அதனால் வாழும் காலத்தில் நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கணும். அதை தாண்டி ரோபோ சங்கருடைய கலை வந்து சேவை வந்து ரொம்ப போற்றக்கூடியது. நானும் ரோபோ சங்கரும் 2003 மேடை ஏறி இருக்கோம். நான் பாடல் பாடுவேன், ஆடுவேன், நடன நிகழ்ச்சிகளில். அவர் வந்து ரோபோவாக உடம்புல சில்வர் பூசிட்டு ரோபோவாக நடன கலைஞராக வருவார். அப்போ இருந்தே எங்களுக்கு பழக்கம் உண்டு. மதுரை மாவட்டத்தில் கடுமையான உழைப்பாளி, ஒரு பெரிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட். இன்றைக்கி இருக்கிற ரஜினி சார், கமல் சார் முதற்கொண்டு அவர் மேலே ஒரு மிகப்பெரிய பற்று, ஒரு பாசம் உள்ள ஒரு பேர் வாங்கின ஒரு கலைஞன். இந்த மரணம் வந்து தாங்கிக்க முடியல. கலைஞர்களுக்கு மட்டுமே ஒரு உரித்தான விஷயம், கலைஞர்களுக்கு, இசைக்கலைஞர்களுக்கு, பாடகர்களுக்கு மட்டுமே ஒரு பெரிய ஒரு வரம் என்னன்னா, அவங்க செத்து உடலால் மறைந்தால் கூட அவங்களுடைய உழைப்பால், கலை சேவையால் உயிரோடு தான் இருப்பாங்க. அந்த வகையில் ரோபோ சங்கர் ஃபேமிலிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாகவும் உறுதுணையாக இருப்போன்றதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் ரோபோ சங்கர் தன்னுடைய தனித்திறமை காரணமாக சின்னத்திரை தொடங்கி வெள்ளித்திரை வரைக்கும் தனக்கென தனி முத்திரை பதித்தவர். எதிரியே இல்லாத ஒரு மனிதர் உலகத்தில் இருக்கிறார்னா அது ரோபோ சங்கர் தான். எல்லாரையும் அரவணைத்து எல்லோருடையும் நல்ல முறையில் பழகக்கூடிய ஒரு மிக சிறந்த பண்புமிக்க ஒரு பண்பாளர். அவர்
அந்த சின்ன வயசில் அது உடற்பயிற்சி செய்து அந்த ரோபோவாக வந்த முதல் ரோபோவே அவர் தான். அதன் பிறகு எத்தனையோ கல்லூரி மேடைகளில், கலை நிகழ்ச்சிகளில், 196 நாடுகளில் தமிழர்கள் இருக்காங்க. அவர் தம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எல்லா இடத்திலும் எத்தனையோ கோடி மக்களை சிரிக்க வைத்த ஒரு மனிதர் இன்று எங்களை எல்லாம் கலங்க வைத்திருக்கிறார். அவருடைய மறைவு கலைத்துறைக்கு ஒரு பேரிழப்பு. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அக்காவுக்கும் பாப்பாவுக்கும் ரோபோ சங்கருடைய அந்த குடும்பத்தாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் இன்னும் ஒரு பெட்டர் பிளேஸில் இருக்கிறாரு. அங்கே இருக்கவங்களே அவர் இன்னும் இதே போல் மகிழ்வார் நான் எதிர்பார்க்குறேன். அண்ணனுடைய ஆன்மா சாந்தியடைய எங்களுடைய வேண்டுதலை தெரிவித்துக் நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.